அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, த சைக்காலஜி ஆஃப் மணி, அந்த புக்கோட சாப்டர் 11 பற்றி தான் பார்க்க போகிறோம். 11ஓட ஹெட்லைன்ஸ் என்னென்னா, ரீசனபிள் இஸ் கிரேட்டர் தேன் ரேஷ்னல். நியாயமான காரணங்களும் ரேஷ்னல்னா பகுத்தறிவு. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக நம்மளுடைய ஆத்தர் யாரை பற்றி சொல்ல வர்றாருன்னா, ஹாரி மார்கோவிட்ஸ் அப்படிங்கிறவங்கள பற்றி சொல்ல வர்றாரு. இவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. எதுக்காகனா, எக்ஸ்ப்ளோரிங் த ட்ரேட் ஆஃப் பிட்வீன் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன். அதை பண்ணதுக்காக, மேத்தமெட்டிக்கல் இது முறைப்படி அவர் பண்ணதுக்காக அவருக்கு நோபல் பரிசு கிடச்சிது. அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கும்போது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற ஆள் கிடையாது. அதனால் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் நான் எப்படி பண்ணேன்னா, இளமை பருவ காலங்கள் முதலே 50% ஈக்விட்டிஸுக்கும் 50% பாண்ட்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஏன்னா நான் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண போகிற ஆள் கிடையாது. அடுத்த வருஷம் என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. பட் எனக்கு பிடிச்சி நான் அனலைஸ் பண்ண பெஸ்ட்டு கம்பெனிஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். அதுதான் என்னுடைய சக்ஸஸுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். எனக்கு ஃப்யூச்சரில் ரிட்டையர்மெண்ட் ஆகி அதுதான் எனக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாச்சுன்னு அப்படின்னு சொல்ல வராரு. இதைத்தான் ஆதாரம் சொல்ல வராரு. உங்களுக்கு எந்தெந்த கம்பெனி நீங்கள் அனலைஸ் பண்ணி, நீங்கள் ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி, உங்களுக்கு எந்த கம்பெனி பிடிச்சிருக்கோ அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் அது நல்லா போச்சுன்னா அது உங்கள் தப்பு கிடையாது. நல்லா போகலைன்னாலும் நீங்கள் எமோஷ்னலாக அட்டாச் ஆகாதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் எமோஷ்னலாக அட்டாச் ஆகாதீங்க. இப்போ நல்லா போகலைன்னா நீங்கள் தான் எடுத்துக்கணும், நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. அவ்வளோதான். நீங்கள் கம்பெனியை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்கள். நல்லா போச்சுன்னா உங்களுக்கு லக்கு, நல்லா போகலைன்னா அதில் ரிஸ்க் இருக்குது. அவ்வளோதான். லக் அண்ட் ரிஸ்க்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அண்ணனும் தம்பியும் தான் லக் அண்ட் ரிஸ்க். உற்றார் உறவினர்கள் போல தான் லக் அண்ட் ரிஸ்க். லக்கும் இருக்கலாம், ரிஸ்க்கும் இருக்கலாம். மேபி ஹை லக் இருக்கலாம், மேபி ஹை ரிஸ்க் இருக்கலாம். அதில் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சம்டைம்ஸ் மோர் தென் 100% ரிட்டர்ன் கொடுக்கலாம், சம்டைம்ஸ் 1000% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம், சம்டைம்ஸ் வெறும் 20% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம், வெறும் -20% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். அதுதான். பட் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கிடைச்சா லக்கு, இல்லைன்னா ரிஸ்க்கு. அவ்வளோதான். இதுதான் ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டோட இது. அதை பற்றி தான் சொல்ல வராரு மார்கோவிட்ஸ். எப்போதுமே ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதான் சொல்ல வராரு. எதுலேயுமே எல்லாத்தையுமே ஒரே இதில் போடாதீங்க, ஒரே கம்பெனியில் போடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை. உங்களுக்கு 4-5 செக்டரை சூஸ் பண்ணுங்கள். எந்த செக்டரில் ஃப்யூச்சர் க்ரோத் நிறைய இருக்கோ, இப்போ செமிகண்டக்டர் எல்லாம் வருது, அதெல்லாம் ஃப்யூச்சர் க்ரோத் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ரினியூவபிள் எனர்ஜி அதிலெல்லாம் ஃப்யூச்சர் க்ரோத் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எந்த செக்டர் ஃப்யூச்சரில் நிறைய க்ரோத் இருக்குமோ, எது நல்ல க்ரோத் ஆகுமோ, நல்ல பூமாக எந்த செக்டரோ அந்த செக்டரை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பெர் மந்த் மினிமம் உங்கள் சேலரியில் 15% ஆஃப் மணியை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. அதுதான் உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். இதை மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட் தெரியணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.